தனா, உனக்கு உன் அப்பா முக்கியமா இல்ல இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக நீ கொடுத்த வாக்கு முக்கியமா? அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் தானா? பாரு, இந்த டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சா இது உங்க அப்பா மேல, என் மேல, நம்ம பிள்ளையார் மேல சத்தியம். நான் அங்க வர்றப்ப உன்னை கப்போட தான் பார்க்கணும். வச்சிடுறேன். இப்ப புரிஞ்சுதா? உன் மனசுல இருக்கிற தயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அடிச்சு தும்சம் பண்ணு. ஏமா, மாயா வந்து தனா கிட்ட ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் பேசாம இருங்க. தனாவுக்கு அவ அப்பாவும் பேட்மிண்டனும் தான் எல்லாமே. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக டோர்னமெண்ட்ல தோத்து போறதுக்குன்னே முடிவு எடுத்திருக்கான்னா, அவ அப்பாவை விட பேட்மிண்டனை விட என்ன முக்கியமா நினைச்சிட்டாளே. என் மேல எவ்வளவு பிரியா இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. ஆனா நான் அவளுக்காக என்ன செஞ்சிருக்கேன்? எதுவுமே செய்யலையே. இரண்டாவது சுற்று ஆரம்பிக்க உள்ள நிலையில் தனலட்சுமியை பார்க்க புயலின் வேகம் அதிகரிக்கும் என்று தோன்றுகிறது. பைரவியும் புலிப்பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறார். இந்த சுற்றில் வெல்ல போவது புயலா இல்லை புலியா? நாம் பார்க்க போகிறோம். ஆகா, தனாவிடம் இருந்து சென்றது பூப்பந்தா இல்லை புல்லட்டா என்று தெரியவில்லையே. பைரவியால் அதை தொடக்கூட முடியவில்லை. ஆனால் பைரவி பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்.